அன்பான அரண்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் கிஷோர். பொதுவாகவே தீபாவளி அப்படின்னு சொன்னாலே பட்டாசு, ஸ்வீட் இதெல்லாம் தாண்டி தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு சினிமாவை கொண்டாடுற ஒரு நாள். அந்த வகையில் இந்த வருஷம் தீபாவளிக்கு ராஜ்முருகன் அவரோட டைரக்ஷனில் கார்த்தி அவர்கள் நடிப்பில் அவரோட 25வது திரைப்படம் தான் ஜப்பான். ஸோ இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. ஷோவும் முடிஞ்சது. வாங்க ஃபேன்ஸ் எப்படி இதை ரிசீவ் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு படம் இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறத ரிவ்யூ வீடியோவாக பார்த்துடலாம். படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? நார்மல் ப்ரோ, ஆவரேஜ் ப்ரோ. அடுத்து வரப்போகிற ஆடியன்ஸுக்கு, அடுத்த ஷோக்கு வரப்போகிற ஆடியன்ஸுக்கு என்ன சொல்லுவாங்க? தம்பி ஓடிரு அந்த மாதிரி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லா படத்தையும் பார்த்துட்டு திடீர்னு இதை பார்க்கும்போது ஒரு கொடுக்க முடியாத ரிவ்யூ. அவ்வளோ பாசிட்டிவ்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை ப்ரோ. கார்த்தி நார்மலாக நடிச்சிருந்தாலே நல்லா இருந்திருக்கும். கார்த்தி தான் மைனஸ், அவர் நல்லா நடிக்கலை. எல்லாமே வந்து மிக்சட் ரிவ்யூஸாக சொல்லிட்டு ஆமாம் ப்ரோ. டெக்னிக்கலாக படம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது? மியூசிக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ கார்த்தி பர்ஃபார்மன்ஸ் புதுசாக இருந்துச்சு. ராக்கெட் ராஜா மாதிரி புது கெட்டப்பில் லைக் நல்ல பாடி லாங்குவேஜ், பேச மாலேஷனும் சரி எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் as a whole கண்டென்ட்டாக மூவி ஸ்டோரி சுத்தமாக இல்லை, ரைட்டிங் செட் ஆகலை ப்ரோ சுத்தமாக. இப்போ பாசிட்டிவ்னா படத்தில் என்ன இருக்குது? மியூசிக் நல்லா இருக்குது. பாசிட்டிவ்னா சீக்கிரமாக படத்தை முடிச்சிட்டாங்க செகண்ட் ஹாஃப், அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி எதுவுமே அடுத்து வரப்போகிற ஆடியன்ஸுக்கு, அடுத்த ஷோக்கு வரப்போகிற ஆடியன்ஸுக்கு என்ன சொல்லுவாங்க? தம்பி ஓடிரு அந்த மாதிரி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு வந்து கார்த்தி ரொம்ப பிடிக்கும். நான் அதை நம்பி தான் வந்தேன். எனக்கு வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு படம். எங்களுக்கு எப்படா முடியும்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரீசெண்டாக வந்த படம் எதுவுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை, செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கு இல்லையா? ஸோ நானும் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும் நம்பி தான் உட்காந்துட்டு இருந்தேன். பட் எப்படா முடியும் நினச்சி எல்லாம் கத்த ஆரம்பிச்சாங்க. எப்படா முடியுங்க கத்த ஆரம்பிச்சாங்க. பெருசாக கனெக்ட் ஆகலை. அவங்க எல்லா படத்தையும் பார்த்துட்டு திடீர்னு இதை பார்க்கும்போது ஒரு கொடுக்க முடியாத ரிவ்யூ. அவ்வளோ ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அவங்களோட கேரக்டர் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னு நான் சொல்கிறேன். எல்லாமே பாசிட்டிவ்னா அம்மா சென்டிமெண்ட்டு, அம்மாக்காக பண்ணேன் அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே கிடையாது. ஆமாம், எப்போதான் முடியுமோன்ற மாதிரி ஆயிடுச்சு. பெரிய படமா இல்லை, அது எப்போதான் முடியுமோ ரொம்ப சலிச்சு பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? நார்மல் ப்ரோ, ஆவரேஜ் ப்ரோ. ஃபஸ்ட்டில் லேக் ஆனது அதான் ப்ரோ. யாருமே படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா போச்சு. இன்டர்வல் சீன் நல்லா இருந்தது. லாஸ்ட் சீன் அம்மா எமோஷன் சீன்லாம் நல்லா இருந்தது ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. படத்துக்கு ஜப்பான் பேர் வச்சிருக்காங்களே, ஜப்பான் வந்து அவங்க அம்மா வந்து ஒரு சின்ன வயசு சீன் காட்டுவாங்க ப்ரோ. அதனால தான் ஜப்பான் இதனால தான் வச்சேன்ட்டு அவரே சொல்லுவார். அந்த சீன் நல்லா இருந்தது ப்ரோ. அம்மா சீன் ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. எமோஷன் சார் படம்னாலே ஒரு ஃபீமேல் வந்து ஒரு நல்ல ஒரு போர்ஷன் லீட். இந்த இதில் அவங்க அம்மா சீன் மட்டும் தான். ஹீரோயினுக்கு சுத்தமாக இல்லை ப்ரோ. படமே இல்லை ப்ரோ. அவங்க இல்லாமலே எடுத்துருக்கலாம் படம். அந்த அளவுக்கு இல்லை. மியூசிக்லாம் எப்படி இருந்தது? மியூசிக் ஓரளவு பரவாயில்ல ப்ரோ. நார்மல் தான் ப்ரோ. பிஜிஎம் சாங்ஸ் ஒரே ஒரு சாங் மட்டும் தான் வரும். மீதி எல்லாம் அம்மா சாங் அந்த மாதிரி கொஞ்சம் சோகமாக போகிற மாதிரி இருக்கும். வேறு எதுவும் இல்லை. 25வது படத்துக்கு ஒருத்தா இது இல்லை ப்ரோ. நார்மல் தான் ப்ரோ. 25 படம் சொல்லுவேன். நார்மல் படம். பாசிட்டிவ்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை ப்ரோ. கார்த்தி நார்மலாக நடிச்சிருந்தாலே நல்லா இருந்திருக்கும். ஏன்டா வீட்டில் சொல்லிட்டு வந்து என் படத்துக்கு வரேன். சூப்பராக நல்லா நடிப்பார். அதுதான் 25வது படம். 25வது படம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ராஜ்முருகன் ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லுவார்னு அதுவும் யோசித்தோம். வேறு என்ன, கைதி அந்த மாதிரி ஏதாவது ஒரு இருக்கும். இல்லை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். டிஃப்ரெண்ட்டாக தான் எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எதுவுமே செட் ஆகலை. எந்த இடத்துல லேக் ஆச்சு? ஃபீல் ஆச்சு. ஸ்டோரியே லேக்காக தான் போகுது. ஏதோ சென்டிமெண்டலாக சொல்லணுங்கிறக்கா ஆக்சுவலாக 2 ஸ்டோரி போகுது. கார்த்தி ஸ்டோரி ஒரு சைடு போகும், இன்னொரு கேரக்டர் ஸ்டோரி ஒன்று போகும். அந்த கேரக்டர் ஸ்டோரி செமையாக போன மாதிரி இருந்துச்சு. கார்த்தியோடது அவ்வளோவா பெஸ்ட்டாக போன மாதிரி தெரியல. அதான் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் ரொம்ப போட்டு இழுத்து விட்டாங்க. படம் திடீர்னு இப்போ ஸ்டார்ட் ஆகும் பார்த்தா கடைசி வரையும் படம் ஸ்டார்ட்டே ஆகல. எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிஞ்ச ஒன்றுமே புரியல. ஒரு ஸ்பூஃப் கண்டென்ட் மாதிரி எடுத்துருக்காங்க. பட் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. 25th ஃபிலிமுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தா அது வந்து கொடுக்குற மாதிரி தெரியல. அதான் நாட் பெட்டர்னு சொல்லலாம். ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். பெரிய நியூஸ்லாம் எதுவும் இல்லை அதில். பாசிட்டிவாக எது இருந்துச்சு படத்தில்? பாசிட்டிவ் என்னன்னா, ஒரு ராபரி பண்ணுறாரு, அம்மாவுக்காக திருந்துறாரு, திருந்தி கிளைமேக்ஸில் இருந்தார். அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாக எதுவும் பெருசாக எதுவுமே அவர் என்ன பண்ண மாதிரி தெரியல. அதான் கிளைமேக்ஸ் அதுக்காக வச்சுருக்காரு. எப்படின்னா அம்மாவுக்காக அந்த ஒரு சென்டிமெண்ட் பாட்டு இருக்குது, நல்லா இருக்காது. அதனால் கடைசி கிளைமேக்ஸில் இவரே உயிரை கொடுத்துறாரு. அவ்வளோதான். அம்மாவுக்காக, அம்மா சொன்ன வாக்குக்காக இவர் பண்ணிடுறாரு. அதான் சென்டிமெண்ட்டான சீன். ஒரு வருஷமாக ஒரு மாதிரி எனக்கு சுத்தமாக கனெக்ட் ஆகாத மாதிரி போச்சு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் நல்லா இருந்துச்சு. கார்த்திக் ஆக்டிங் எப்படி இருக்கு? கார்த்திக் ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்லாங்லாம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு சார். அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லை எதுனா ஒரு மாதிரி பைக்கில் நல்லா தான். ஜிவி பிரகாஷ் பிஜிஎம் வந்து வேறு லெவலு. மற்றபடி எல்லாம் போது தான். கார்த்தி ட்ரை பண்ணியிருக்காரு புதுசாக, ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை. அந்த பாடி லாங்குவேஜ், வாய்ஸ் மாடுலேஷன் அதான் ஒர்க் அவுட் ஆகலை அவ்வளோ. ஒரு சீன்லாம் நல்லா இருக்குது. அம்மா இதுதான் அம்மா காமெடி எல்லாம் போது தான். கார்த்தி தான் மைனஸ், அவர் நல்லா நடிக்கலை. ஆக்டிங் சரியாக பண்ணலைங்கிறீங்களா? ஆக்டிங் சரியாக பண்ணலேன்ட்டா. பொன்னியின் செல்வனே அவர் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் தான் பெஸ்ட். பொன்னியின் செல்வன் ஒன்ல கார்த்திக் தான் பெஸ்ட், வேறு யாரும் கிடையாது. இந்த படத்தில் அவர் ஏதோ ஸ்லாங் யூஸ் பண்ணேன்னு போகிறாரு. அவருக்கு ஸ்லாங் தெரியல.
அது திருநெல்வேலி மாதிரியும் இல்லை, சேலம் மாதிரியும் இல்லை. இவர் ஏதோ சும்மா ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்கிறாரு. அவங்க கண்ணில் தெரியுது நான் பண்ணுறது தப்பாக சரியான, அவங்க கண்ணு பார்த்தா தெரியுது. அது ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை. அவங்க வந்து எமோஷன் ட்ரை பண்ணாங்க, அம்மா சென்டிமெண்ட் மாதிரி ட்ரை பண்ணாங்க. பட் சுத்தமாக கனெக்ட் இல்லை யாருக்குமே. சரி அழுவும் போதெல்லாம் எல்லாம் சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து பெருசாக கிராண்டான மாதிரி தெரியல. ஹீரோயின் வந்து இந்த ஜெயிலர் படத்தில் அம்மா நான் குட்டி ரோல் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி அழகாக இருந்தாங்க. அதெல்லாம் சொல்ல இப்போ தான் முடியுமோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவர் நடித்த 24 படமும் வந்து அவ்வளோ நல்லா தான், 2-3 படம் தான் ஃப்ளாப்பு. ஆனால் அதுக்கு முன்னாடி நடிச்ச எல்லா படமும் நல்லா இருந்துச்சு. ஆனால் இது வந்து அதை எல்லாமே கம்பேர் பண்ணும்போது இது பிலோ ஆவரேஜ் தான் வந்து எனக்கு தோணும். ஒரு நல்ல ஒரு பெரிய கேங்ஸ்டர் அந்த மாதிரி இருப்பார் அப்படின்னு பார்த்தா இல்லை. அவரோட ஒரு கேங்ஸ்டர்னா ஒரு கெத்து இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இங்கே இல்லை. அப்படி ஒரு ஆவரேஜ் கூட இல்லாமல் பிலோ ஆவரேஜ் தான் சொல்ல முடியும். ஃபுல்லாக மேக்கிங்லாம் சூப்பர் தலை. மீதி அந்த அளவுக்கு குறை சொல்லவே முடியாது. மேக்கிங்லாம் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. கேமராவில் பார்க்குற சீன்லாம் நல்லா இருந்தது. ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு. காமெடி ஒரு படம் இருக்காதுல்ல, சிறுத்தை ராக்கெட்லாம் நல்லா தான் ப்ரோ இருந்தது காமெடி. அந்த இவர் கார்த்தி மட்டும்தான் பண்ணுறாரு காமெடி, வேறு யாருமே பண்ணல. நல்லா இருந்தது. சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகலாம். நான் ஃபுல்லாகவே அவர் தான் காமெடியே பண்ணுறாரு. வேறு யாரும் பண்ணவும் இல்லை. அவர் கூட இருக்க கேரக்டர் பேசுவார். ஆனால் அந்த அளவுக்கு யாருக்கும் சிரிப்பும் வரல. எல்லாரும் பண்ணுறதா தேவைப்பட்டுதா இல்லைன்னா தேவைப்படும். ஒரு சீன் தேவைப்படும். ஆனால் எதுக்குன்னு காட்டல, அந்த மாடுலேஷன் எப்படி வந்ததுன்னு காட்டல. ஆனால் அந்த படத்துக்கு நான் அப்படி இருந்தாலும் நல்லா தான் இருந்தது. வேறு எதுவும் இல்லை. ராஜமுருகன் சார் படத்தில் அரசியல் பேசுறது இதில் ஓட்டு இது வச்சு கொஞ்சம் கலாச்சி பேசியிருக்காரு. வேறு எதுவும் அவ்வளோதான். ஓகே தான் சார், பார்க்கலாம். எனக்கு ஒன் டைம் வாட்சபிள். அடுத்த வாட்டி நான் வரமாட்டேன். மேபி அது மற்றவங்களோட பர்ஸ்பெக்ஷன் மாறலாம். இல்லை எனக்கு இல்லை சார். இல்லை படமே கொஞ்சம் லேகாக இருக்க மாதிரி இருக்குது. மேபி அது எனக்கு அப்படி இருக்கா என்னன்னு தெரில. மற்றவங்களை கேட்டிங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு டீசெண்டாக போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேகாக இருந்துச்சு. ஆமாம், ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிறைய இடத்துல காமெடியெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாம் ஓகே, நல்லா இருந்தது. ஆனால் ஓவராலாக ஒரு ஃபிலிமாக பார்த்தா ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருந்தது. சார் அவர் ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்தது சார். இந்த கதையோட கனெக்ட் தான் அங்கங்கே கொஞ்சம் மிஸ் ஆச்சு தவிர மொத்தமாக பார்த்தா ஓரளவுக்கு ஓகே தான். ஆமாம் சார். பாசிட்டிவ்னா என்ன சொல்லுவீங்க? பாசிட்டிவ்னா நான் அங்கே சிரிக்கிற மாதிரி இருந்தது. கார்த்தி சாரோட மேனரிசம் நல்லா இருந்தது, புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. மற்றபடி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஆன்ஸ்க்ரீன் ஓகே, டெக்னிக்கல் வைஸ் படம் ஸ்ட்ராங்காக இருக்கா சார்? டெக்னிக்கல் வைஸ் நல்லா இருக்குது சார். பட் நீங்கள் 75% ஏன் டார்க்கில் காட்டுறீங்கன்னு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் படம் லியோ டைரக்டர் ஃபர்ஸ்ட் படம், நீங்கள் ஆர்டிஸ்ட்டை ஏன் டார்க்கில் காட்டுறீங்க? நான் எல்லாம் மூஞ்சி பார்க்க வர்றேன், எல்லா ஆர்டிஸ்ட்டு கண்ணு பார்க்க வர்றேன், அவங்க மைண்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன், அவள் எப்படி எழுந்துச்சான்னு பார்க்குறேன், எப்படி அழுதான்னு பார்க்கணும். எனக்கு நீங்கள் 80% டார்க்கில் எடுத்தால் நான் என்ன பார்க்குறேன்? இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பிளைண்ட் ஸ்கூலில் போடலாம். அப்போ 25th ஃபிலிம் ஜஸ்டிஃபைடாக இல்லை, யாருக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லையா கார்த்தி அவர்களுடைய? இல்லை சார், இல்லை சார். இல்லை, கார்த்திக் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸு. நல்லா ட்ரிங்க் பண்ணி ஆக்ட் பண்ணாலும் அவருக்கு தெரியல. அந்த நேச்சுரல் ஆக்ட் வராது. நிறைய பேர் 95% யாருக்கும் வராது. இந்தியாவில் யாருக்கும் வராது. ரொம்ப கம்மி இருக்காரு தான். மலையாளத்தில் 1-2 இருக்காரு, இந்தியாவிலும் இருக்காரு. பட் யாருக்கும் அது வராது. திக்குவாய் வராது, அது வராது. பிளைண்ட் வராது, ட்ரங்கர்ட் வராது. இந்த தீபாவளிக்கு இப்போ நீங்க ட்ரிங்க் பண்ணி உட்கார்ந்து பேசுறது இல்லை. கொஞ்சம் டைம் நீங்க கொஞ்சம் நிறைய ட்ரிங்க் பண்ணடனே உங்க பாடி லாங்குவேஜ் சேஞ்ச் ஆயிடும், உங்க லுக்ஸ் சேஞ்ச் ஆயிடும், ஸ்வெட் வரும். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். வாய்ஸ் இழுக்கும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நார்மலாக உட்காந்து பேசுது.